ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மெய்யாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக நடத்தி வருகிறார். ஆமென். தேசத்தின் பல சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கின்ற காலத்தில், ஆமென், நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே சந்தேகமில்லை. வேதத்திலே ஒரு மனிதனை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். அவன் எப்படி கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருந்தான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. சில நிமிடங்கள் என்னோடு கூட நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். மகிமை உண்டாவதாக. யோபு 13:15. யோபு 13:15. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு கர்த்தர் மேலே வைத்திருக்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வித்தியாசமானது. அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எப்படி இந்த நம்பிக்கை அவனுக்கு உண்டானது? எப்படி இந்த கடவுள் மேல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நான் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய ஜனத்தை, அவனுடைய பிள்ளைகளை, தலைமுறையை, அவனுடைய எல்லா எல்கைகளையும் இரட்டிப்பாக பல மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பதை நாம் காண முடிகிறது. அவர் பேரில் அவன் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. பிசாசானவன் ஒரு முறை வந்து இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறான், யோபுவை என்னிடத்தில் கொடுத்து பாரும் என்று சொல்லி சோதிப்பதற்காக கேட்கிறான். ஆண்டவர் அவனிடத்தில் விட்டு கொடுக்கிறார். எப்படி விட்டு கொடுக்கிறார்? ஜீவனை எடுப்பதற்கு மாத்திரம் உனக்கு உரிமை இல்லை, மற்ற என்ன வேண்டுமாலும் செய், என்னுடைய பிள்ளை எனக்காக நிற்பான் என்று சொல்லி வைராக்கியமாக சாட்சி சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி பிசாசினுடைய கைகளில், சாத்தானுடைய கைகளில் கொடுக்கிறார். யோபுவை அவன் எல்லாவற்றிலையும் சோதிக்கிறதை பார்க்கிறோம். சோதனைகள் வருவது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. மனிதர்கள் நொறுங்கி போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட பலமுறை பல விஷயங்களிலே, நமக்கு வருகின்ற நெருக்கங்களிலே நாம் நொறுங்கி போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், இனி வாழ்க்கை இல்லை என்று சொல்லி எண்ணியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருக்கிறவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. அவருடைய வாழ்க்கை வெற்றியாக இருந்தது, அவருடைய வாழ்க்கை தோல்வியாக இல்லை. அவர்கள் எல்லா எல்கைகளிலும் ஆமென் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருந்ததினால் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் முழுமையாக வெற்றி அடைந்திருக்கிறதை நம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இங்கே யோபு 13 நாம் வாசிக்கிறது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் எந்த வந்தாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறார். பல நிந்தனைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், அவன் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் விரோதமான சாபங்கள் வருகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பெரிய மனிதன் என்று சொல்லி எல்லாராலும் புகழப்பட்டவன், மிகப்பெரிய பணக்காரன், செல்வந்தன், எல்லா நன்மைகளும் பெற்றிருக்கிறவன், எல்லா சூழ்நிலைகள் இருந்த போதிலும் கூட அவனுடைய வாழ்க்கையானது தோல்விக்குள்ளாக போகிறது. எப்படி? சத்ருவானவன் சோதிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை அவன் சந்திக்கிறான், நெருக்கமடைகிறான், வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கு வந்து நிற்கிறான். எல்லாரும் அவனை விட்டு செல்கின்றார்கள். நண்பர்கள் செல்கின்றார்கள், அவனுடைய பிள்ளைகள் மரித்து போகின்றார்கள், அவன் சேர்த்து வைத்த ஆஸ்திகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது, எல்லாம் நொறுங்கி போனது. இறுதியாக அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டவனாய் ஒரு தெருவீதியிலே உட்கார்ந்து கொண்ட மனிதனைப் போல இருக்கிறான். எவ்வளவு பெரிய செல்வந்தன், எவ்வளவு மனம் வேதனை அடைந்திருக்கும், எவ்வளவு கஷ்டத்தோடு ஒவ்வொரு நாளும் நாட்களை கடத்தியிருப்பான். யோசித்து பாருங்கள். சில நாட்கள் இப்படிப்பட்ட வேதனைகள் சில மனிதர்களுக்கு, சில குடும்பங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். உங்களில் அநேகர் நீங்கள் இப்படிப்பட்ட பாதையின் வழியாக கூட கடந்து வந்திருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் கர்த்தர் பேரில் உறுதியாக ஒரு நம்பிக்கையோடு கூட இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதைகளிலும் அவர் கூடவே இருப்பார். உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. எவ்வளவு விரோதமான பாளையங்கள், பிரச்சனைகள், பொறாமையான மனிதர்கள் எழும்பினாலும் நீங்கள் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருந்து உங்களுடைய வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவீங்க. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.